பாருங்கள், இந்த நியூ மாடல் கூடைக்கு 15 ஒயர் நான் வந்து 6 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? 6 அடியில் 15 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி 2 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு எப்பயும் போல் நாம் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடணும். ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த மடிச்சிருக்கோம் பாருங்கள், அதே அளவில் எடுத்துக்கலாம். இந்த பாதி அளவு மடிச்சிருக்கோம்ல, எப்பயுமே நார்மலாக கூட போடுவோம்ல, அதே மாதிரி எடுத்து நம்ம நாட் போடணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் குட்டியாக வரும் கூட. குட்டியானா ரொம்ப குட்டியாக இல்லை, ஓரளவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நானுமே வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ இந்த 15 ஒயரையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிடணும். மொத்தம் வந்து பேஸ் வந்து 6 லைனு. சரிங்களா? ஃபுல்லாகவே இதை போட்டுட்டு மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா 3 லைனும் கீழ் வரிசையில் 2 லைனும் போடணும். மொத்தம் நமக்கு பேஸ் வந்து 6 வரணும். நீங்கள் ஒவ்வொரு நாட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக வச்சு போட்டுட்ருக்கேன். இந்த மடித்த பகுதியை கரெக்டாக வச்சு போட்டோம்னா நமக்கு அப் அண்ட் டவுன் வராது, கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 ஒயர் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். மீதி இருக்க இந்த 10 ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 15 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு நம்ம அளந்து விட்டோம்ல, அதே அளவு எடுத்து நம்ம இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 2 கலர் வேணும். பாருங்கள், அடுத்தது இப்போது இதை வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்ம அளந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாட் போட்டோம்ல, அந்த அதே மாதிரி நாட் போடணும். அதே அளவு அளந்துக்கலாம். அளந்துட்டு இந்த மேல் வரிசையில் பாருங்கள் 3 போடுங்க. 3 வரிசை போடணும். அதாவது மேல் பக்கம் 3 வரிசையும் கீழே வந்து 2 வரிசையும் போடணும். மொத்தம் நமக்கு இந்த இடத்துல 6 வரணும். பேஸ் வந்து 6 லைனு. இது வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ரொம்பவும் வந்து அழகாக இருக்கும். கூடயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஒயரை வந்து நீங்கள் இப்படி அடையாளப்படுத்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு மேல் வரிசையிலையும் கீழ் வரிசையிலையும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேசிக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியும். நான் வந்து மொத்தம் 6 வரிசை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், இதே மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த சைடில் இருக்க அந்த ஒயர் அளவே அளந்து விட்டுறணும். ஒவ்வொரு ஒயரையும் டைட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு
நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையா டிஃப்ரெண்ட்டான கூடையெல்லாம் போட்டிருக்கேன். விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை போட்டு பாருங்கள். எப்படி ஈஸியான முறையில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். இப்போ நான் 2வது லைன் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். சைடில் அளந்து விட்டு இப்போ இன்னும் மேல் வரிசையில் 2 லைன் போடணும், கீழே 2 லைன் போடணும். மொத்தம் 6 லைன் முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 6 லைன் போட்டு வந்துட்டேன். 1 2 3 4 5 6. ஓகேவா? 6 லைன் போட்டிருக்கேன். இந்த பக்கம் நம்ம 15 ஒயர் வந்து கட் ஒயர் எடுத்திருக்கோம். பேஸ் வந்து 6 போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு புது ட்ரை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ உங்கள் கூட தான் ஃபஸ்ட் டைமாக நான் இதை ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நம்ம எல்லா கூடையிலையுமே 4 பிரித்து போட்டிருப்போம் இல்லையா? இப்போ இதில் வந்து 3 பிரித்து நம்ம போடுறோம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இந்த ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயர் அளவு எடுத்துட்டு இதே அளவு அளந்துக்கலாம். அளந்துட்டு நம்ம வந்து 4 போட்டிருக்கோம்ல, ஒரு கூடையில் ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டிருப்போம். அதே தான் நம்ம இதுலேயும் போட போகிறோம். நெல்லிக்காய் நாட் வச்சு தான் போட போகிறோம். நம்ம 4 ஒயர் எடுப்போம். நான் இந்த தடவை 3 ஒயரில் எடுத்து பார்த்துருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 2 ஒயரில் நாட் போட்டோம். இப்போது 3rd ஒயரு நாட் போட்டாச்சு. இப்போது இந்த மேல் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம சுற்றிலுமே போடணும். பாருங்கள், அடுத்த 3 ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரி மேல் போகிற ஒயர் அளவு அளந்துக்கலாம். அளந்துட்டு நாட் போடணும். 3 ஒயரில் நாட் போடணும். ஒயரில் நாட் போட்டு மறுபடியும் இந்த மேல் போடு ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரி நம்ம சுற்றிலுமே இந்த ஒயர் வந்து கொடுத்துட்டே வரணும். 3 இந்த 2 இங்கே மீட் ஆகுது பாருங்கள். இது ஒயிட்டும் இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு 5 கோணம் கிடைக்கும். ஃபுல்லாகவே வந்து போட்டு முடிச்சுட்டு நம்ம போடணும். நான் இது வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நம்ம சுற்றிலும் போட்டு வந்துடலாம். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒயிட்டுக்கும் வருதுல்ல, அதை மட்டும் நான் வந்து நாட் போட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த 3 ஒயர் இருக்குல்ல, ரெட் கலரு, இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் நாட் போட போகிறோம். நெல்லிக்காய் நாட் ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் தனியாக போட்டு பழகிறத விட இந்த மாதிரி கூடையில் போட்டு பழகும்போது அது நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ இந்த 3 ஒயர் இருக்குது. 3 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இப்படி மடிச்சுக்கலாம். 2வது ஒயரை எடுத்து இப்படி கிராஸாக வச்சுக்கலாம். சரியா? தெரியுதா உங்களுக்கு? கிராஸாக வச்சுக்கோங்க. இந்த 3வது ஒயரை எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து மேலே போட்டுறணும். 2வது ஒயரை எடுத்து ஒரு லூப்புக்குள்ளார விடணும்.
இப்போ இந்த 3வது ஒயரை எடுத்து 2 லூப்புக்குள்ளாரையும் விடணும். இதுதான் வந்து நெல்லிக்காய் நாட்டு. இதை அப்படியே டைட் பண்ணிடுங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம டைட் பண்ணிடணும். இதே வந்து குண்டு மல்லியாக கூட நீங்கள் போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நெல்லிக்காய் நாட் போடுங்க. குண்டுமல்லி தெரிஞ்சவங்க நீங்கள் குண்டுமல்லியில் கூட போட்டுக்கலாம், நல்லா அழகாக இருக்கும். இப்போது இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 3 ஒயரில் நம்ம நெல்லிக்காய் நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது ஒரு நெல்லிக்காய் நாட் நம்ம போட்டோம்ல, அதே மாதிரி தான். அடுத்து ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. 2வது ஒயரை இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. 3rd ஒயர் எடுத்து லாக் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஒயரை மேலே போட்டுடணும். 2nd ஒயர் எடுத்து ஒரே ஒரு லூப்புக்குள்ளார மட்டும் விடணும். 3rd ஒயரை எடுத்து 2 லூப்புக்குள்ளாரையும் விட்டுடணும். விட்டுட்டு அழகாக பொறுமையாக இப்படி டைட் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகாக நெல்லிக்காய் நாட் கிடச்சிருக்கு. இப்போது இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு வரணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒயிட் கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட நெல்லிக்காய் நாட்டு. இதை மடிச்சுட்டு இந்த ஒயிட் கலர் கூட நாட் போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 2 இடத்துல நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது இந்த சைடும் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த 2 இதில் போட்டிருக்கேன்ல, இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 3 ரெட் கலர் ஒயரில் நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும். நான் பாருங்கள், நான் இன்னொரு டைம் கூட சொல்லித்தரேன். இந்த 3 ஒயர் இருக்குல்ல, 3 ரெட் கலர் ஒயரு, இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஒயரை மடிச்சுக்கணும். 2nd ஒயரை இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும். 3rd ஒயரை நல்லா லாக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒயரை மேலே பார்த்த மாதிரி போட்டுடுங்க. 2nd ஒயர் எடுத்து ஒரு லூப்புக்குள்ளார மட்டும் விடணும். இந்த 3rd ஒயரை எடுத்து 2 லூப்புக்குள்ளாரையும் விடணும். விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நமக்கு நெல்லிக்காய் நாட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஒரு லைன் ஃபுல்லாக பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே போட்டு வந்துட்டேன். ரெட் கலரு, அதுக்கு மேலே இந்த பக்கம் வந்து ரெட் கலரு, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டு, இந்த பக்கம் ஒரு ஒயிட்டு தெரியுதா? இந்த பக்கம் ஒரு ஒயிட்டு, ஒரு நிமிஷம், இந்த பக்கம் ஒரு ஒயிட்லேயும் இந்த பக்கம் ஒரு ஒயிட்லேயும் நாட் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது இந்த ரெட் கலர் ஒயர் மீட் பண்ணதில்ல பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெட் கலர் ஒயர் மீட் பண்ணுது. அந்த ரெட் கலர் ஒயரை நம்ம இந்த மாதிரி நாட் போட்டுடலாம் ஃபுல்லாகவே. அதாவது இந்த ஒயிட் கலருக்கு மேலே ரெட் கலர் ஒயர் வந்து மீட் ஆகும். சரிங்களா? அதில் வந்து ஃபுல்லாக நம்ம நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு
நீங்கள் ஃபுல்லாக அதில் நாட் போட்டு வந்துடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து குழப்பிடும். டைட் பண்ணிவிட்டு போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போடணும். இது ரெட் கலர் ஃபுல்லாகவே ரெட் கலர் மீட் ஆகிற ஒயரில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இதே மாதிரி நாட் போட்டுருங்க ஃபுல்லாக. அதாவது ஒயிட் கலர் நம்ம நாட் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே ரெட் கலர் வரும். சரியா? அடுத்தது பாருங்கள், இப்போது நம்ம இந்த ரெட் கலர் போட்டுட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஒயிட்டு, சென்டரில் நமக்கு ஒரு ரெட்டு வரும். சரியா? இப்போ இந்த 3 ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போடணும். நெல்லிக்காய் நாட்டு ஒரு ஒயிட்டை மடிச்சுக்கணும், ரெண்டாவது ரெட்டு வருது அதையே கிராஸாக வச்சுக்கணும், மூணாவது வர்ற ஒயிட்டை லாக் பண்ணிடணும். இதுக்கு மேலேயும் நமக்கு ஒரு நெல்லிக்காய் நாட்டு வரும். அதாவது ஒரு நெல்லிக்காய் நாட்டு, ரெட் கலர் நெல்லிக்காய் நாட்டு வருது, அதுக்கு மேலே இன்னொரு நெல்லிக்காய் நாட்டு வரும். இப்போ நம்ம 2 நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிலுமே போட்டுவாங்க. அதாவது நெல்லிக்காய் நாட்டுக்கு மேலே நெல்லிக்காய் நாட்டு வரும். இதே தான் வந்து கூட ஃபுல்லாகவே வரும். டைட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். புரிஞ்சிச்சில்ல உங்களுக்கு எப்படின்னு? ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெல்லிக்காய் நாட் போட்டோம், அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஒயிட் கலர் ஒயரில் இங்கே ஒரு நாட் இங்கே ஒரு நாட் போட்டிருக்கோம், சென்டரில் ஒரு நாட் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு மேலே இந்த ரெட் கலருக்கு மேலே ரெட் கலர் மீட் ஆகிற 2 ஒயர்லேயும் எடுத்து நாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சென்டரில் மறுபடியும் நம்ம நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கோம். 2 ஒயிட் வரும், சென்டரில் ஒரு ரெட்டு வரும். இதை வச்சு நம்ம நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் வரும். இந்த கூட பார்த்திங்கன்னா எப்படி வரும்னா, இப்படி வந்து இப்படி பூ மாதிரி வர மாதிரி வரும். சரிங்களா? இந்த ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் லைன் காமிக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போடணும். பாருங்கள், நான் வந்து போட்டு வந்துட்டேன். ஃபுல்லாகவே இது மாதிரி நான் போட்டு வந்திருக்கேன். அடுத்த லைன் போடலாம். இப்போ நம்ம 2வது லைன் போட்டிருக்கோம். இப்போ போடுறது 3rd லைனு. ஓகேவா? 3rd லைனு. இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் நாட்டு இருக்குது பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு லைனில் ஒயிட் கலர் வந்துச்சு, நம்ம ஒயிட் கலரோடு சேர்ந்து நாட் போட்டோம். இப்போ ரெட் கலர் இருக்குது, ஸோ நம்ம வந்து ரெட் கலரோட நாட் போடுறோம். இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குல்ல, இந்த பக்கம் ரைட் சைடு ஒரு நாட்டும் இந்த லெஃப்ட் சைடு ஒரு நாட்டும் போடணும். நீங்கள் போடும்போது இந்த ரெட் கலர் நாட்டு ரெண்டுமே இந்த பக்கம் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெட் கலரு நாட் போட்டிருக்கோம்ல, நெல்லிக்காய் நாட்டு, அந்த மாதிரி இந்த இடத்துல 3 ஒயர் வந்து மீட் ஆகும். சரியா? இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி அப்படியே இப்போ நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஸ்டெப்பாக வரும். இப்போது இந்த பக்கம் இருக்கிற
நெல்லிக்காய் நாட்டு ஒயிட் கலர் ஒயரை இந்த ரெட் கலர் ஒயர் கூட நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது கிராஸ் நாட் போடுறோம், கிராஸ் நாட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நாட் போடுவோம். லைனாக நெல்லிக்காய் நாட் வரும். பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு வந்துடுங்க. பாருங்கள், போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 3 ஒயர் வந்து இந்த மாதிரி ரெட் கலராக இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல, இதே மாதிரி மேலே நெல்லிக்காய் நாட் போடணும். இந்த ஒயிட் கலர் 2 மீட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல ஒயிட் கலர் மீட் ஆகுறதுல ஒயிட் கலர் நாட் போட்டுடலாம். 2 ஒயரையும் வச்சு இதே தான் ஃபுல்லாக வரும். இது வந்து பார்க்குறக்கு ஒரு எம்போஸ்டாக தெரியும், நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போது ரெட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் வந்திருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு ரெட் கலரு நெல்லிக்காய் நாட் வந்திருக்கு, அப்புறம் மிக்ஸ்டு வந்திருக்குல்ல. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் கலர் வரும். இதே தான், வேறு ஒன்றும் இல்லை. கூட பூராமே கூட ஃபுல்லாமே தான் வரும். உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? இப்போது இது ஃபுல்லாமே போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து நீங்கள் ஃபுல்லாக இது எவ்வளோ தூரம் வருதோ அந்தளவுக்கு நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். நமக்கு வந்து ஒயர் கம்மியாகிற வரைக்கும் நான் வந்து போட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழேருந்து நம்ம ரெட் கலரில் நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கோம்ல, நெல்லிக்காய் நாட்டு 1 2 3 4 5 நாட் நெல்லிக்காய் நாட் வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த இடையில வந்து கலந்த மாதிரி வருது பாருங்கள், ஒயிட் கலந்த மாதிரி. அது வந்து 1 2 3 4 5, அதுலேயும் 5, இதுலேயும் 5 போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கூட பார்த்தா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து என்னோடய ஓன் க்ரியேட்டிவ். இதுக்கப்புறம் பாருங்கள், 5 போட்டதுக்கப்புறம் மேலே வந்து ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுட்டேன். இதை வந்து இந்த நாட் அப்படியே உள்ளே போகிற மாதிரி நம்ம அப்படியே மடித்து அப்படியே உள்ளே சொருகிற வேண்டியது தான். சரிங்களா? இந்த மாதிரி உள்ளே இந்த ஒரு நாட் உள்ளே போகிற மாதிரி சொருகிருங்க. ரொம்பவே வந்து அழகாக வரும். இது சொருகி முடிச்சுட்டு கைப்பிடி வச்சிடலாம். கைப்பிடி வந்து ரொம்ப ஈஸி. நான் இது வந்து குட்டி கூடை அப்படிங்கிறதுனால நான் வந்து 3 ஒயர் வச்சு நம்ம வந்து அந்த முறுக்கு ஹேண்டில் மாதிரி நம்ம போடலாம். அது வந்து ரொம்ப அழகாக வரும். கீழே பாருங்கள், அடியுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறக்கே க்யூட்டாக இருக்குது கூட. இது நீங்கள் ஒரே கலரில் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து டபுள் கலரில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு லைன் அப்படியே உள்ளே போகிற மாதிரி சொருகியிருக்கேன்.
கைப்பிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5 அடி எடுத்திருக்கேன். இந்த ஒயர் வந்து கொஞ்சம் கெட்டி ஒயர் அப்படிங்கிறதுனால நான் 5 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸ் ஒயராக இருந்துச்சு அப்படின்னா 4 அடி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு போதும். சரிங்களா? ரொம்பவே வந்து இந்த கூடை அழகாக இருக்குது. இந்த கூடை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதை போட்டு பாருங்கள். உண்மையிலே வந்து இது என்னோடய ஓன் ஐடியா. ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ.